குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங்கோட மீனிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மீனிங் கொடுத்துருந்தாங்க. ஈவன் வந்து ஏஐ கொடுக்குற மீனிங்கும் கூட அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணி தென் வந்து என்னோட லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய மீனிங்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு சாங் செலக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடியும் வந்து அது நான் அப்ளை பண்ணி நான் வந்து அதில் வந்து பயன் அடைஞ்சிருக்கேனா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வந்து எதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப் சயின்டிஃபிக் ஒரு ப்ரூஃப் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் அந்த மீனிங்க்கு தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர நான் சும்மா வந்து ஏதோ பாசிட்டிவாக பேசணும், மோட்டிவேட்டிங்காக பேசணும் அப்படின்றதுக்கெலாம் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பீப்புள் இருக்காங்க. பட்டு இந்த குரூப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாங்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கணும். அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். நீங்கள் கேட்டாலே போதும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் டெய்லி வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை கேட்க 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 அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து அந்த ஒரு கோடிங் மாதிரி அது வந்து ஓகே இப்படிலாம் இருக்கா, இதுதான் லைஃபா, லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஞானத்தை கொடுக்கும். அதனால் ஒவ்வொன்றையுமே வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணி பார்த்து எனக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய மீனிங் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து இந்த சாங்கை வந்து நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாங் வந்து காலச்சக்கரம் அப்படின்றதுக்கு கீழே டைட்டிலுக்கு கீழே வருது. ஸோ அவர் இந்த இந்த டைட்டில் கீழே வந்து நிறைய சாங்ஸ் வந்து டைம் பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காரோ அதை வந்து பேசியிருக்காரு. அது நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கு மேட்சிங்கான மீனிங் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாட்டை படிச்சிருவோம். மதிவட்டமாக வரைந்து நாடி இது விட்டுங்கு ஈராறு அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறு அது விட்டு போமாறு மாயலுற்றேனே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து மதிவட்டமாக அப்படின்னா மூணை தான் சொல்கிறாங்க. மதின்றது மூன், நிலாவை சொல்கிறாங்க. நிலான்றது நம்மளோட எமோஷன்ஸு, நம்மளோட மைண்டு, நம்மளோட மென்டல் திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து ஒப்பிடலாம் நம்ம மூணை. அதை அடுத்து நான் சொல்கிறேன். மதிவட்டமாக அந்த வட்டமாக இருக்கக்கூடிய மூன் வந்து வரைந்து நாடி அதை வந்து அனலைஸ் பண்ணி அவர் அனலைஸ் பண்ணியிருக்காராம். அதை அனலைஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணி இது விட்டு இங்கு ஈராறு அமர்ந்து அதனால் அப்படின்னா இந்த மூனை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மூன் போகிற போக்குலேயே போகாமல் அவர் வந்து ஈராறு அமர்ந்த அதனால்னா இங்கே வந்து ஈராறு அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறது வந்து அந்த இட நாடி பிங்கள நாடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 சைடு வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சைடில் நம்ம டீப்பாக போகாமல் அந்த சென்டரில் நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் அந்த சுழுமுனை நாடின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம ப்ராப்பராக மெடிடேஷன், நம்ம ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்லாம் பண்ணும்போது, நம்ம கர்மாவை ரெடியூஸ் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட எனர்ஜி வந்து அந்த டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆகும். அது வந்து எப்படி போகும்னா நம்மள பாடியில் நம்மளுக்கு சென்டரில் போகும். அதை தான் அவர் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது விட்டு இங்கு ஈராறு அமர்ந்து அதெல்லாம் விட்டு நான் வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நான் கரெக்டாக அவேக்கன் பண்ணனால அப்படின்ற மாதிரி பதிவட்டத்தில் உள் நின்று அப்படின்னா பதின்றது வந்து சன்னை சொல்கிறாங்க. சன்னும் நம்மளுக்கு வரும், சூரியனையும் சொல்லலாம், இல்லைன்னா அந்த அல்டிமேட் கடவுளையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதையும் வந்து அந்த வட்டம்னு சொல்கிறதுனால வட்டத்தை வந்து நம்ம வந்து டைம்னும் மீன் பண்ணலாம். ஸோ அந்த உள் நின்று அப்படின்னா உள்ள. ஸோ உள்ள வந்து ஸ்ட்ராங்காக வந்து சன்னுக்கு ஈக்குவலான ஒரு நிலச்ச ஒரு பவர். அந்த பவர்னா என்னென்னா அவேர்னஸ்ஸு, அடுத்த லெவல் கான்ஷியஸ்னஸ்ஸு. அந்த 3வது கண்ணு திறந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஞானம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஞானத்தில் அந்த ஞான நிலையில் நிற்கும்போது அப்படின்றது தான் இந்த மீனிங்கு. பாலிக்குமாறு அப்படின்னா அப்போ பயங்கரமாக நரேஷ் ஆகுமா. அப்போ இந்த மூணோட எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறைவனை வந்து உணரக்கூடிய வழிகளில் நம்ம போகும்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து அப்படி ஷைன் ஆகுமா. அந்த சன்னு ஷைன் ஆகிற மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து ஷைன் ஆகும். அப்படி ஷைன் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக அந்த மூணால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாலிக்குமாறு அப்படின்னா அப்படியே நரேஷ் ஆகி அப்படியே அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். மூணு வந்து நம்மளை எதுவும் பண்ணாதபடிக்கு. அப்போ
அது விட்டு போமாறு மாயலுற்றேனேன்னு லாஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அதுல தான் வந்து எனக்கு வந்து நெறைய கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. பட் இந்த மீனிங் எனக்கு ரியலைஸ் ஆன மீனிங் எப்படி அப்டின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிலையிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து நிலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. வேறஸ் அந்த நிலைய வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, திரும்பி வந்து அகைன் வந்து நம்ம வாழ்க்கை வந்து அந்த ஒரு மாயைக்குள்ளேயும், ஒரு அறியாமைக்குள்ளேயும் போய் திரும்பி கஷ்டப்படுவோம் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவரு வந்து அத உணர்ந்திருக்காரு. எப்படி உணர்ந்திருக்காருன்னா, நான் இந்த இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா, திரும்பி வந்து நான் வந்து அந்த நிலாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல என் மூட் ஸ்விங்ஸுக்கெல்லாம் நான் போய் மாட்டிக்கிட்டு, நான் வந்து அந்த மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ற மாரி போட்டிருக்காரு. இது வந்து என்னோட ஒரு லாஸ்ட் இயர் ரியலைசேஷனோட ரொம்ப மேட்ச் ஆகுது. அ அதனால அவர் படிக்கும்போது எனக்கு அத நான் வந்து அ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. என்னன்னா லாஸ்ட் இயர் அப்பதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து ரியலைஸ் பண்ணி, நானாவே வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய ஸ்பிரிச்சுவலா ரீட் பண்றது, ம் எல்லா எல்லா புக்ஸையும் எடுத்து அதில என்னெல்லாம் கோர் மீனிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறது, இந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு கோல் இருந்துச்சு. பிசினஸ்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அ அந்த கோல் வந்து எனக்கு வந்து பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு கோலு. அது அது நடந்தா தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது இல்லன்னா என்னால வந்து அ ஒரு எம்ப்டினஸ் என் லைஃப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல இருந்தேன் நானு. அப்ப அந்த டைம் அது ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 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 5 டேஸ் வந்து அது எனக்கு ரொம்ப வேணும். அது இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நடந்தா தான் என் வாழ்க்கையில நல்லது இருக்கும். நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத நெனச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, அந்த எமோஷனலா வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பேன். வேரஸ் வந்து ஒரு சர்டன் டைம்ல ஒரு ஃபியூ டேஸ் நான் பார்த்தீங்கன்னா, ச்சே அது இல்லன்னா என்ன? அப்படிலாம் எனக்கு தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில கூட ஈடுபட மாட்டேன். அது வேணான்னு முடிவு பண்ணுவேன் நானு. இது வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் வந்து நான் இப்படி மாத்தி, மாத்தி நானே பேசுறது எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோட சிஸ்டர் கிட்ட வந்து நான் பேசம்போது, அப்ப நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசினேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கும்ல. என்னடா அன்னைக்கு நம்மளே தான் ஐயோ! இது இல்லாம என்னால இருக்கவே முடியல. இத எப்படியாவது நான் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு நான் பேசினேன். அப்புறம் இப்ப வந்து எனக்கு அப்படி தேவையே கிடையாது. அவ்ளோ எஃபோர்ட்ஸ் போட்டு எனக்கு அது கிடைக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் எனக்கு ஷாக் ஆச்சு. என்ன நம்மளோட வேர்ட்ஸே வந்து மாறி, மாறி வருது. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனலா வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல்ல இருக்க முடியல. ஒரு நேரம் வந்து வேணும்னு நெனைக்கிறோம், ஒரு நேரம் வேணாம்னு நெனைக்கிறோம். இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எனக்கு அந்த மெடிடேஷன்ல இல்யூஷன் கிடைக்குது. ஐ மீன் இன்ட்யூஷன் கிடைக்குது. என்னன்னா, ஆ மூன செக் பண்ணு அப்படின்ற மாரி ஒரு இன்ட்யூஷன் கிடைக்குது. அப்ப அப்பல்லாம் வந்து அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மேலலாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா நம்மள தாண்டி இந்த உலகத்துல எத்தனையோ இருக்குன்ற நெனைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த மூனு, சன்னெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு தோணும். அப்ப அந்த நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நியூ மூனு, அமாவாசை, பௌர்ணமி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டக்குனு எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. என்ன அப்டின்னா, பௌர்ணமி டைம்ல எனக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்து, நான் வந்து எமோஷனலா வந்து எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கிறேன். எமோஷனலா நான் எல்லாத்துக்கும் வந்து டூ மச் எமோஷனலா ரியாக்ட் பண்றேன். வேரஸ் வந்து அமாவாசை டைம்ல வந்து ரொம்ப டோட்டலா டிட்டாச்டா நடந்துக்கிறேன். எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு அப்படி அப்படி ஒண்ணும் நான் வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு, ஒரு டிட்டாச்மென்ட்டோட நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஐடென்டிஃபை பண்ணேன். எனக்கு அது பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. நம்மளுக்குள்ள வந்து இந்த ம பௌர்ணமி, அமாவாசையுமா இவ்ளோ வேலைகள் செய்து, அப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. இந்த மென்டலி இல் பீப்பிள்லாம் வந்து பௌர்ணமி டைம்லயும், அமாவாசை டைம்லயும் கொஞ்சம் வியர்டா நடந்துப்பாங்க அப்படின்னு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. அது நான் ஏதோ மித்துன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து டீப்பா வந்து அத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான், இந்த மூனோட அந்த டைடு அ வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப மூன் என்ன பண்ணுது அப்டின்னா, நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய வாட்டர வந்து அது வந்து அது போற பக்கம்லாம் அது வந்து அது சைடு வந்து மேக்னெட்டிக்கா வந்து இழுக்குது. அப்ப ஓஷன்ஸ் வந்து எப்டி இருக்குன்னா, அது பக்கம் வந்து பயங்கரமா வந்து அட்ராக்ட் ஆற மாதிரி போகுது. அப்ப வேரஸ் வந்து எல்லா வாட்டர் பாடிஸுமே மூன் எந்த திசையில வந்து இருக்கோ, அந்த திசையில வந்து அது இஷ்டத்துக்கு வந்து அது வந்து புல் பண்ணும். அப்ப நம்ம பாடியும் கிட்டத்தட்ட 90% வந்து வாட்டரால தான் வந்து இருக்கு அப்படின்றபோது, ஆட்டோமேட்டிக்கா இந்த வாட்டரும் உள்ள இருக்கக்கூடிய நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டரும் வந்து மூன நோக்கி தான் வந்து அட்ராக்ட் ஆகுது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ வந்து குடுக்குது. அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து
நியூ மூன் டைம்ல, பௌர்ணமி டைம்ல ஒரு மாரி நடந்துக்கிறோம். அமாவாசை டைம்ல ஒரு மாரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த விதமான ஸ்ட்ராங் டெசிஷன்ஸுமே வந்து அமாவாசை, பௌர்ணமி பீரியட்ல நான் எடுக்கவே மாட்டேன். நிதானமா நெறைய தடவ யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நம்ம எடுக்கிற முடிவு கரெக்ட்டா, நம்ம பேசுற வார்த்தை கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 7 டேஸ் அது திரும்பி, திரும்பி ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பேன். அப்ப என் மனசுல வந்து எப்படினாலும் அதே மாதிரி தான் தோணுது. மைண்ட் வந்து கொஞ்சம் கூட வேவர் ஆகாம தோணுதுன்ன பிறகு தான், அ பௌர்ணமி அப்பயும் அதே டெசிஷன்ல இருக்கேன். இது அ அமாவாசை அப்பயும் என் டெசிஷன் மாறல அப்படின்னு செக் பண்ண பிறகு தான் நான் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ, அ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நம்ம செட்டப் நம்ம லைஃப் இருக்குது இல்லையா? ஆல்ரெடி நான் சொன்னேன். இந்த எர்த்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. அப்ப அதுக்குள்ளர வந்து நம்மள வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்மளோட யுனிவர்ஸ்ல படைச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தான். இந்த நிலாவ வந்து டெலிபரேட்டா வந்து அ இறைவன் வந்து செட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதாவது இந்த நிலாவ வச்சு நம்மளே சும்மா இருந்தாலும் என்னன்னா, நம்மளுக்கு எதுவுமே தோணியிருக்காது. ஆனா இந்த நிலா மூலமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பாடியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸ் மூலமா நம்ம எமோஷன்ஸ ஸ்டிர் பண்ணிவுட்டு, அந்த நேரத்தில நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குன்னே தான் இந்த 3 செட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பிளஸ் அப்படி பண்ணி, பண்ணி, பண்ணி அதாவது என்னன்னா, இறைவனுக்கு என்ன தேவை அப்டின்னா, நம்ம நெறைய ஆக்ஷன்ஸ் பண்ணணும். நம்ம சிந்தனை, நம்ம வார்த்தை, ஆக்ஷன்ஸ்ன்ட்டு நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம அப்டியே ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. ஸ்டாட்டிக்கா இருந்தா அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் வராங்க. எதுவுமே பண்ணாம சும்மாவே உட்காந்துட்டு, சும்மாவே போறாங்கன்னா, அவங்க எதுவுமே கத்துக்க முடியாதுல்ல வாழ்க்கையில. அதனால நம்ம அப்படியே இருந்துறக்கூடாது. மண்ணு மாரி அப்படியே இருந்துறக்கூடாதுன்றதுக்காக தான், நம்மளுக்கு வந்து இந்த 3 செட் பண்ணி, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ பண்ண வச்சு, அது மூலமா நம்மளுக்கு சிந்தனை, வார்த்தை, செயல்கள்னு நெறைய உருவாக்கி, எப்படி ஒரு மெஷின்ல வந்து ப்ராடக்ட்ஸ் உருவாகுது, அது மாரி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள உருவாக்கி, அது மூலமா நெறைய ஆக்ஷன்ஸ பண்ண வச்சு, நம்மளோட ஒரு ஆக்ஷன் ஒரு 100 பேர வந்து இம்பாக்ட் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஆக்ஷனும் ஒரு 100 பேர இம்பாக்ட் பண்ற மாரி இருந்து, இத வந்து அப்படியே வந்து ஒரு ப்ராசஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸுக்கு யாரும் வந்து ஸ்டாக்னன்ட்டா அப்படியே இருக்கக்கூடாது, மந்தமா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே தான் இந்த 3 வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மென்டலி இல் பீப்பிள வந்து அவங்களால இந்த எமோஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாதனால தான், டேப்லெட்ஸு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள மந்தமாக்கிரும். எந்த விதமான சிச்சுவேஷனுக்கும் அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. எப்படி ஆயிருவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா, இந்த எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ தூண்டி விடக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த டேப்லெட்ஸும், அந்த ட்ரீட்மெண்ட்டும் என்ன பண்ணும்னா, நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஸோ நியூட்ரலைஸ் பண்ண பிறகு, அத வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுரும். சப்ரஸ் பண்ண பிறகு அவங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை எப்படி இருக்கும்னா, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அ அதுக்கப்புறம் எந்திரிப்பாங்க. இத தவிர அவங்க வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருப்பாங்க. வேறஸ் அவங்க வந்து டேப்லெட் சாப்பிடுறத நிறுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மனுஷங்கள விட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. இல்லாத ஒண்ண இருக்கிறதா கற்பனை பண்ணிப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிபரேட்டா செட்டப் பண்ணுன இந்த 3ம் அந்த 3ஓட ஃபேஸஸும் மட்டும் தான். அப்ப நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் எப்படி இருக்கும் நம்ம மைண்ட் செட்டு. பாசிட்டிவானா எப்படி இருக்கும்? நெகட்டிவானா எப்படி இருக்கும்? நம்ம அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறைவன் பத்தின அந்த விஷயங்கள வந்து தேடாம, நார்மலா கடவுள பத்தி உள்ள வந்து உணராம, நம்மளுக்குள்ள உள்ள உள்ள இருக்கக்கூடிய இன்னர் வேர்ல்ட வந்து ரியலைஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தான் இது. நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டூ 4 மந்த்ஸ்க்கு அப்புறமே, டோட்டலா நான் வந்து என் மைண்ட் வந்து ஸ்டேபிள் ஆயிருச்சு. அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கோல நோக்கி நான் போயிட்டுருந்தேன்னு. அந்த கோல் விஷயத்துல எனக்கு எப்படி ஆச்சு அப்டின்னா, அது நடந்தாலும் ஓகே, நடக்கலனாலும் ஓகே, என்னோட ஹாப்பினஸ்ஸ அது நடக்கிறதுல இல்ல, அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா, எல்லாமே எனக்கு இல்யூஷன் ஆயிருச்சு. எல்லாமே இல்யூஷன் தான். நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம், நடக்கலன்னா இறைவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கல அப்படின்னு. ஏன்னா, எனக்குள்ள தான் இறைவன் இருக்கிறாரு. நானும் இறைவனும் ஒண்ணோட ஒண்ணு கலந்து இருக்கோம் அப்படின்ற ஃபீல விட எனக்கு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ, அதனால எனக்கு எந்த ஹாப்பினஸும் பெருசா தெரியல. நடந்தா ஓகே. ஐ வில் பி ஹாப்பி. நடக்கலனாலும் பரவால்ல.
நான் இந்த மொமெண்ட்ல இறைவன் என் கூட இருக்கிறத நெனச்சு, நெனச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்து, என்னோட லைஃப் மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி என்னலாம் பண்ண முடியுமோ, அத பண்ணிக்கிட்டே என்னோட லைஃப் எடுத்துட்டு போவேன். அதுல எனக்கு நெறைய ஹாப்பினஸ் கெடைக்குதுன்ற பிறகு, அந்த கோல் வந்து அதோட பவர இழந்துருச்சு. அந்த கோலுக்குரிய பவர் இருக்கு இல்லையா? அது ஒண்ணும் எனக்கு எனக்கு சுத்தமா வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி நான் அந்த கோல அச்சீவ் பண்ணேன். அந்த கோல் அச்சீவ் பண்ண பிறகும் சரி, அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, நான் ஒரே மாதிரி மனநிலையில தான் இருக்கேனே தவிர, நான் வந்து அது அச்சீவ் பண்ணனால அப்படியே பயங்கரமா ரொம்ப ஓவர் சந்தோஷமாவும் இல்ல. அத அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து அப்படியே வருத்தப்பட்டும் இல்ல. டோட்டலா வந்து என்னோட மைண்ட் ஸ்டெபிலைஸ் ஆனது அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா! நான் மூன் ஃபேஸஸ தாண்டிட்டேன். மூன் இனிமே என் லைஃப்ல எந்த இம்பாக்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, நம்மளோட உணர்வுகள, நம்மளோட எமோஷன்ஸு, நம்மளோட சென்சஸு, நம்மளோட மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே டேம் பண்ணிர்லாம். இந்த அ இறைவன தேடி போற வாழ்க்கையில. இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கையில. அப்ப அ ஒண்ணுமே கிடையாது. திரும்பி திரும்பி சொல்றது தான். தியானம் விடாம பண்ணுங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. சொல்லப்போனா 2 வேள தியானம் பண்ணா கூட நல்லது தான். 20 நிமிஷம், 20 நிமிஷம் எந்த அளவுக்கு நீங்க தியானம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயத்த. அதே மாரி 2வது எதையுமே டீப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல கொட்டி கிடக்கு. நீங்க ஒரே ஒரு புக்க 1000 தடவ கூட படிக்கலாம். ஒரு 100 புக்கு படிக்கிறத காட்டிலும், ஒரு புக்க வந்து 1000 தடவ திரும்பி, 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 திரும்பி படிக்கலாம். ஈவன் இப்ப என்னோட ஆடியோஸ்மே கூட என்னோட சிஸ்டர் வந்து நேத்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பாதி கொஞ்சம் புரிஞ்சுச்சு. அடுத்தடுத்து கேட்கும்போது ஒரே ஆடியோவ திரும்பி, திரும்பி கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுசு புதுசா கிளாரிட்டி கிடைக்குது. அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து அவேர்னஸ் லெவல் வந்து அப்படியே அடுத்தடுத்த டோர ஓப்பன் பண்ணும். அதனால ஈவன் இப்ப என்னோட ஆடியோஸ்மே கூட நீங்க வந்து ஒரு தடவ கேட்டுட்டா, அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி அதே ஆடியோவே நீங்க கேட்கலாம். நீங்க 100 புக்கு, 1000 புக்கெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஆடியோவே திரும்பி கேட்கும்போது, அதுல வந்து கடவுள் உங்களுக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஸோ, அதனால டீப்பா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட், சோல் அவேக்கனிங் கான்செப்ட், ஆத்மாவ பத்தி உணர்றது, இறைவன வந்து உங்களுக்குள்ள ஃபீல் பண்றதுன்றத டீப்பா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க உங்களுக்குள்ள இருந்து அந்த ஞானம் வந்து பயங்கரமா வந்து உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணும். அண்ட் 3வது முக்கியமானது உங்களோட கர்மாவ முடிஞ்ச அளவுக்கு குறைய. கர்மா கெட்ட கர்மாவ வந்து டெவலப் பண்ணாத ஒரு வாழ்க்கைய வாழுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி எவ்வளோ பெரிய கர்மா பேக்கேஜ் இருக்குன்னு தெரியாது. அதனால உதவின்னு யார் வந்து கேட்டாலும் உங்களால முடிஞ்சத செஞ்சுக்கிட்டே இருங்க. டெய்லி உங்களோட வாழ்க்கையில அந்த 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது அடுத்தவங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அ அதே மாரி சாப்பாடு குடுத்துருங்க. பசிச்சவங்க வயிற வந்து நீங்க வந்து நிரப்புனீங்க அப்டின்னா, அத விட ஒரு பெரிய கடவுளுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க இல்லாதவங்களுக்கு குடுக்கல. ஆக்சுவலா இறைவன் பசியோட இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க குடுக்குறீங்க. அங்க வந்து இறைவன் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவரு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாருன்னு பார்த்துக்கோங்க. இத நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த நிலாவால உங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் நிலா அழகா இருக்கேன்னு ரசிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. மத்தபடி அது உங்களோட லைஃப்ல வந்து எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்டும் உங்களுக்கு குடுக்காத அளவுக்கு உங்களோட மைண்ட வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்து மாறிரும். ஓகே. தேங்க் யூ ஆல்.